ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ரேமா எவாஞ்சலிக்கல் மிஷன் சார்பாய் நடத்தப்படுகிற உங்கள் விடுதலை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். புதிதாக ஒரு மனிதன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவன் ஆண்டவருக்குள்ளாய் வரும்பொழுது அவனுக்கு வருகிற பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளை அவன் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்கிற நடைமுறை சத்தியங்கள் அடங்கிய நிருபம்தான் ரோமருக்கு எழுதின நிருபம். இந்த நிருபத்தில் 7 அதிகாரம் வரை நாம் படித்திருக்கிறோம். அந்த 7வது அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் புலம்புகிறார். இது பவுல் அப்போஸ்தலனுக்கு மாத்திரம் வந்த அனுபவம் அல்ல, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கும் எனக்கும் உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் அனுபவிக்கிற சந்திக்கிற பிரச்சனை இது. இந்த பிரச்சனையைத்தான் போன நேற்றைய செய்தியில் நாம் தெளிவாய் தியானித்தோம். ஒருவேளை இந்த செய்தியை பார்க்காதவர்கள் இருப்பீர்களானால் எங்களுடைய ரேமா டிவி சாம்ராஜ் என்கிற யூடியூப் வலைதளத்தில் செய்தி இருக்கிறது, நீங்கள் அதை பாருங்கள். இன்றைய செய்திக்கு, விடுதலையின் செய்திக்கு நாம் செல்ல போகிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாய் ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தருகிற விடுதலையின் வாழ்வுக்காக நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, பாவ ஜீவியத்திலே விடுபட முடியாமல் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றும் ஆண்டவருக்குள்ளாக புதிய மனிதனாய் நாங்கள் வந்தும் நீர் கிருபையாய் எங்களுடைய சகல பாவங்களையும் சாபங்களையும் அதனால் உண்டான வியாதிகளையும் எங்களை மன்னித்து விடுதலையாக்கி உம்முடைய பிள்ளையாய் எங்களை கொண்டு வரும் பொழுது நாங்கள் அனுபவிக்கிற பாடுகள், அனுபவிக்கிற சோதனைகள், அவைகளிலே ஜெயம் பெறுவதற்கு நீர் தருகிற இந்த நடைமுறை ஆலோசனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் இடைபடும், எங்களை விடுவியும். கர்த்தர் எங்களை உம்முடைய பாதையிலே நிலைநிறுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, 7வது அதிகாரம் 25 வசனங்கள் முழுவதும் பவுல் அப்போஸ்தலன் இந்த 2 காரியங்களுக்கு இடையிலே மாட்டிக்கொண்டு முழிக்கிற அல்லது சோதனைகளில் பிரச்சனைகளிலே தவிக்கிற இந்த காரியங்களை நம்ம பார்த்தோம். இது அவருக்கு மாத்திரம் அல்ல, ஆண்டவரை மெய் மனதோடு பின்பற்றும்படியாய் அவரிடத்திலே வருகிற எல்லாரும் அனுபவிக்கிற ஒரு பிரச்சனை இது. ஏனென்றால் ஒரு மனிதன் ஆவி, ஆத்மா, சரீரம் என்று படைக்கப்பட்டிருக்கிறான். ஆவி உள்ளார்ந்த மனிதன். அந்த உள்ளார்ந்த மனிதனை இயக்குவதற்கு தேவையான மூளை, சிந்தனை, அது ஆத்துமா. இந்த ஆவியும் ஆத்மாவும் சேர்ந்தது உள்ளான மனிதன், கடவுளின் பங்கு. ஆவி ஆத்மா சேர்ந்து உள்ளே இந்த சரீரத்திற்குள்ளே ஒரு உள்ளார்ந்த மனிதனாக இருக்கிறான். இந்த உள்ளான மனிதன் எதை நினைக்கிறானோ அதை செயல்படுத்துவது தான் சரீரத்தின் வேலை. இந்த சரீரம் நமக்கு ஒரு அடிமையாய் கொடுக்கப்பட்டது. இந்த சரீரம், அதாவது புறம்பான மனிதன், இந்த புறம்பான மனிதனுடைய சகல அவயவங்களையும் கண்ட்ரோல் பண்ணுவது இந்த தலைக்குள்ளே இருக்கிற மூளை, அது சிந்தனை மண்டலம். நாம் உலக பிரகாரமாய் படிக்கிற BA, MA, MSc எல்லாம் இந்த மூளையில் தான் ஸ்டோர் ஆகுது. படிக்கிற வேதாகமும் இங்கே தான் ஸ்டோர் ஆகுது. இந்த மூளை தான் இந்த சரீர அவயவங்களை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறது. அதை போன்ற ஒரு சூட்சமம் தான் ஆத்துமா, அறிவு நிறைந்த ஒரு மண்டலம். ஆகவேதான் பைபிள் சொல்லுகிறது, ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. இந்த உலக பிரகாரமான ஒரு மனுஷன் இருக்கிறான், 1ஆம் கிளாஸ்லேருந்து பள்ளிக்கூடத்துக்கே போகலை. அவன் மனசில் மூளை என்கிற அந்த ஹார்ட்வேரில், சாஃப்ட்வேரில் ஒன்றுமே இல்லை. தாய்மொழி மட்டும் இருக்குது, லாங்குவேஜ் இருக்குது, பேசுகிறான், சாப்பிட்றான்,
எதை பற்றியும் அவனுக்கு நாலேஜ் இல்லை. அவனை என்ன சொல்லுவான்? முட்டாள், அறிவில்லாதவன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அவனுடைய மூளையில் அறிவை நம்ம கொடுக்கணும். அனுபவ அறிவு, எழுத்தறிவு, எண்ணறிவு, படிப்பறிவு, பட்டறிவு எல்லாம் நம்ம அவனுக்கு வருது. அதனால தான் பள்ளிக்கூடத்தில் உண்டு 3.5 வயசுல பள்ளிக்கூடத்தில் உண்டு சேர்க்குறோம். அதே போல் உள்ளே இருக்கிற இந்த ஆவிக்குரிய மனிதன், அந்த ஆவிக்குரிய மனிதனுடைய அவயவங்களை நடத்துவதற்கு ஒரு மூளை வேணும். பார்த்தீங்களா? அது ஆத்துமா. அந்த ஆத்துமாவுக்கு அறிவு இங்கே இருக்கு. அப்போ பைபிளே படிக்காமல் இயேசுநாதரை பற்றியே கற்றுக்கொள்ளாமல் இருக்கிற ஆத்துமா எப்படி இருக்கு? அறிவில்லாத ஆத்துமா, முட்டாள் மனிதன். ஒரு விவசாயியை பார்த்து ஆண்டவர் சொல்வார், மதிகேடனே, இன்று இரவு நீ மரித்தால் நீ சேகரித்து வைத்த தானியங்கள் யாருக்கு சொந்தம் என்று கேட்டார். நீதிமொழியில் சொல்றார், ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. அப்போ உள்ளான மனுஷன் புறம்பான மனுஷன். இந்த புறம்பான மனுஷன் எதற்கு? இந்த உள்ளான மனிதன் எதை திட்டமிடுகிறானோ, இந்த உள்ளான மனிதன் எதை விரும்புகிறானோ, இந்த உள்ளான மனிதன் எதை செய்ய சொல்லுகிறானோ அதை கேட்டு கீழ்ப்படிந்து இந்த புறம்பான மனிதன் செய்ய வேண்டும். ஏனென்றால் இவன் ஒரு அடிமை. ஆவி ஆத்துமா என்கிற உள்ளான மனிதனுடைய யோசிக்கிற, செயல்படுத்த விரும்புகிற காரியங்கள் எல்லாம் இந்த புறம்பான மனிதன், இந்த ஸ்தூல பிசிக்கல் பாடி செய்யணும். இது அடிமை. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? கலாத்தியரில், ஒரு அடிமையை இளக்காரமாக வளர்த்தா, ஒரு அடிமையை இளக்காரமாக வளர்த்தா அவன் முடிவிலே தன்னை புத்திரனாக காட்டிக்கொள்வான். தன்னை மகன் அப்படின்னு சொத்துல பங்கு கேட்பான். ஆதாம் ஏவாள் இந்த சரீரம், மண்ணில் சரீரத்தை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்துமானான். உள்ளே இருக்கிற ஆவி ஆத்துமா அவர்களுக்கு அடிமையாய் இந்த சரீரம் கொடுக்கப்பட்டுச்சு. பாவம் செய்த பொழுது இந்த அடிமை மகனாய் வந்து அமர்ந்து கொண்டான். இப்போ இந்த மாம்சம் என்ன சொல்றதோ அதுதான் செய்ய வேண்டியிருக்கு. உள்ளே இருக்கிற ஆத்மாவும் ஆவியும் சொல்லுது. அது சிறைப்படுத்தப்பட்டு விட்டது பாவம் செய்த பொழுது. அதனால தான் வேதம் சொல்லுது, பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான். உள்ளான மனிதன் அடிமைப்படுத்தப்பட்டு விட்டான். புறம்பான மனிதன் மகனாய் உருவெடுத்து வருகிறான். அதனால தான் அவனுக்கு அவன் சரீர நிர்வாணம் தெரிஞ்சுது. ஓடி போய் அத்தியிலையை உடுத்திக்கிட்டு விருட்சங்களுக்கு பின்னால் ஒளிஞ்சிக்கிட்டான். இந்த ஆவி ஆத்துமா, இந்த உள்ளான மனிதன் எஜமானாய் புத்திரனாய் இருக்கிற வர இந்த மாம்சம் அடங்கி ஒடுங்கி ஒரு வேலைக்காரை மாதிரி அடிமையாக இருந்துச்சு. அப்போ அது நிர்வாணமாக இருக்கிறது அவன் கண்ணுக்கு தெரியல. ஒரு மகிமை அவனை ஆடையாய் உடுத்தி இருந்தது. இந்த மகிமை அப்படியே சுருங்கி சரீரத்திற்குள்ள அது சிறை வைக்கப்பட்ட பொழுது இந்த சரீரத்தின் அவலட்சணங்கள் தோன்றியது. தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து தங்கள் பானத்தை மறைப்பது. இப்போ இதெல்லாம் அவனுக்கு புரியுது. இப்போ இந்த மனிதன் மறுபடியும் இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார். உள்ளே சிறைப்பட்டு இந்த சரீரம் செய்கிற பாவம் அருவருப்பெல்லாம் உள்ளே போய் விழுது. அந்த உள்ளான மனிதன் கருத்து போய் விட்டான். அவலட்சணமான உருவத்தோடு உள்ளே உட்கார்ந்துருக்கிறான். ஐயோன்னு விடுதலைக்கு கதறுகிறான். நிம்மதியில்லாமல் அலைகிறான். என்றோ ஒரு நாள் இயேசுவின் சுவிசேஷத்தை அவன் எப்படியோ ஒரு விதத்தில் கேள்விப்பட்டு தன்னை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது உள்ளான மனிதனிலே ஒரு விடுதலை, என்னைய ஆனந்தம், மகிழ்ச்சியிலே துள்ளி குதிக்கிறான். மகிழ்ச்சி நிறைந்த மனிதனாய் உள்ளான மனிதன் மாறுகிறான். இப்போ புறம்பான மனிதனிலே சில மாற்றங்கள் உருவாகிறது. ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். மாம்சத்துக்கு பிடிக்கல, கொட்டாவி விடுது.
முழங்காலில் நிற்கிறது வலிக்குது, இடுப்பு வலிக்குது, முடியலை. ஆனால் உள்ளார்ந்த மனிதன் புஷ் பண்ணுறான், முழங்கால் போடு, ஜெபிக்கிறான். கொஞ்ச நாள் ஆகிறது. ஆரம்பத்தில் உற்சாகமாக இருந்த இந்த கிறிஸ்தவ வாழ்வு கொஞ்ச நாள்லையே பழைய பாவ ஆசைகள் வருகிறது. எதையெல்லாம் விட்டு விட்டு வந்தோமோ அந்த பாவத்தை செய்கிற சந்தர்ப்பம் நம் கண் முன்னால் கொடுக்கப்படுகிறது. தடுமாறி போகிறோம். இந்த ஆரம்ப காலத்தில் வருகிற இந்த சோதனைகள், இந்த பிரச்சனைகள், பாடுகளில் நம்ம என்ன செய்யணும்? நம்மளால் முடியலை. பாவத்தை எதிர்த்து நிற்க முடியலை. பாவம் செய்யாமல் சரீரத்தை அப்படி கண்ட்ரோல் பண்ண உள்ளே இருக்கிற ஆவி ஆத்மாவால் முடியலை. உள்ளான மனிதன் 24 வயது வரை, 24 வயதில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோன்னா 24 வருடங்கள் உள்ளான மனிதன் சிறை வைக்கப்பட்டிருந்தான், செயலற்று இருந்தான். அவன் இப்பொழுதுதான் விடுதலை அடைஞ்சிருக்கிறான். அவன் சரீரத்தில் பலன் இல்லை. இன்னும் ஒரு மனிதன் எப்பொழுது பலப்படுகிறான்? ஆகாரம் உண்டு. அந்த ஆகாரம் தன்மயமாகி சத்தெல்லாம் அந்த இரத்தத்தில் சேரும் பொழுதுதான் அவனுக்கு பலன் வருகிறது. இந்த உள்ளான மனித நிலை இவன் வல்லமையாய் பலப்பட வேண்டும். அப்படி பலப்படுறதுக்கு முன்னால தான் இந்த பிரச்சனை. சரீரம், ஆவி சொல்கிற காரியத்தை இந்த சரீரம் செய்ய மறுக்குது. வேலைக்காரன் இவ்வளோ நாளும் பிள்ளை மாதிரி தன்னை பெரிய மனுஷனாக பாராட்டிட்டானா அவனை திரும்ப அடிமைத்தனப்படுத்துறதுக்கு கஷ்டமாக இருக்கு. பவுல் புலம்புறார். 7ஆம் அதிகாரம் முழுவதும் இந்த போராட்டம். இப்போ 8ஆம் அதிகாரத்துக்கு வர்றாங்க. 8ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில், 2வது வசனத்தில் ஆண்டவர் இந்த விடுதலையை நமக்கு தருகிறார். வாசிக்கலாமா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கனை தீர்ப்பில்லை. முதல்ல இந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போது அந்த ரூலை சொல்லி ஃப்ரேம் பண்ணிட்டார். மாம்சத்தின்படி நடந்தா மரண தண்டனை, நரகம். ஆவியின்படி நடந்தா ஆக்கனை தீர்ப்பில்லை. 7வது அதிகாரம் முழுவதும் என்ன பிரச்சனை? ஆவியின்படி நடக்க முடியலை, மாம்சத்தின்படி தான் நடக்கிறோம். ஆவியின்படி நடக்க விரும்புகிறோம், ஆனால் முடியலை, மாம்சத்தின்படி நடக்கிறோம். இப்போ 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் ஆண்டவர் ரூலை ஃப்ரேம் பண்ணுறார். மாம்சத்தின்படி நடந்தால் ஆக்கினை தீர்ப்பு, ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. 2வது வசனத்தில் சொல்கிறாரு, ஆவியின்படி எப்படி நடக்க முடியுமா? கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிட்டே. மிக தெளிவாய் ஆண்டவர் சொல்லிட்டார். ஒரு ஆவியின் பிரமாணம் இருக்கிறது. அந்த ஆவியின் பிரமாணத்துக்கு நீ வரும் பொழுது அது உன்னை பாவம், மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கிவிடும். 7ஆம் அதிகாரம் முழுவதும் இந்த பாவங்கிற பிரமாணத்தில் தானே நான் சிறை வைக்கப்பட்டிருந்தேன். இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை செய்வார் என்று புலம்பினேன். நன்மை செய்கிற பழக்கம் என்னிடத்தில் இருக்கிறது, விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, ஆனால் நன்மை செய்யவோ என்னால் முடியலை. காரணம், ஒரு பாவம் என்னை சிறைப்படுத்துகிறது. அந்த சிறைப்படுத்துகிற பாவத்திலிருந்து உனக்கு ஒரு நல்ல விடுதலை வேண்டுமானால் ஜீவனுள்ள தேவனின் ஆவியின் பிரமாணத்திற்கு நீ உள்ளே வர வேண்டும். இந்த ஆவியின் பிரமாணத்தை பற்றி தான் 1வது வசனத்திலிருந்து இந்த 9வது வசனம் வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. கண்பானவர்களே, பல காரியங்களிலே நீங்கள் வேத வசனத்தை 1 by 1 அப்படி வாசித்து கொண்டே வந்தால் இந்த வசனம் உன்னை நடத்தும். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. இந்த வேதம் நமக்கு வெளிச்சமாய் ஒன்றொன்றாய் கற்றுக் கொடுத்து கொண்டே வருகிறது. 9வது வசனத்தில் அவர் சொல்றாரு, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன்.
தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவனே அல்ல. யார் கிறிஸ்தவர்கள்? தேவனுடைய ஆவியின் பிரமாணத்தினாலே நிரப்பப்பட்டவர்கள். இந்த ஆவியானவர் நம் மேல் வந்து அமருகிற அந்த நிகழ்வு, உள்ளான மனிதனிலே நாம் வல்லமையாய் பலப்பட வேண்டுமானால் நமக்கு ஆவியானவருடைய உதவி தேவை. சீனாய் மலையிலே பிதாவாகிய தேவன் சீனாய் மலையின் கொடுமுடியிலே மோசேக்கு தரிசனமாகி ஜனங்களை எப்படி கிறிஸ்தவ பாதையிலே நடத்த வேண்டும் என்கிற ஆலோசனையை கொடுத்தார். மோசே போய் ஆண்டவரிடத்திலே காத்திருந்து கீழே இறங்கி வந்து கடவுளின் வார்த்தையை மக்களுக்கு சொன்னார். கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலே மோசேயும் ஆரோனும் நின்று கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் பார்த்தார், இடைத்தரகர்கள் தேவையில்லை, இடைத்தரகர்கள் நமக்கு தேவையில்லை. நானே இந்த பூமியிலே போய் மனிதனைப் போல அவதரித்து அவர்கள் நடுவிலே நான் வசிக்க வேண்டும் என்று ஸ்திரீயின் வித்தாக இந்த பூமியிலே வந்து பிறந்தார். நம்மில் ஒருவரை போல வாழ்ந்தார். நம்மில் ஒருவரை போல காணக்கூடாத தெய்வம் காணக்கூடிய விதத்தில் நம்மில் ஒருவரை போல அவர் ஆன பொழுதுதான் அவருக்கு இயேசு கிறிஸ்து என்று பெயர். கடவுள் த ஆல்மைட்டி, காணக்கூடாதவர், மனிதரில் எவரும் கண்டிராதவர், மகிமை நிறைந்த ஜோதிகளின் பிதா. அவர் தன் வல்லமையெல்லாம் குறைத்து காண்கிற விதத்திலே பூமிக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து என்று பெயர். அவர் இந்த பூமியிலே நம்மோடு வாழ்ந்தார். அந்த மக்கள் கூடவே அவர் வாழ்ந்தார். மக்களோடு மக்களாய் வாழ்ந்தார். அவருக்கு தனி மேக்கப்லாம் இல்லை, அவருக்கு தனி ட்ரெஸ்ஸெல்லாம் இல்லை, எல்லாரையும் போல வாழ்ந்தார். ஒரு 10 பேருக்கு நடுவில் இயேசுநாதர் இருந்தால் அவரை தனியாக அடையாளம்லாம் காண முடியாது. அப்படி நம்மில் ஒருவரை போல சாதாரண மனிதராய் தான் அவர் இருந்தார். அதனால தான் அவரை காட்டி கொடுப்பதற்கு ஒருத்தனை பிடிச்சாங்க. 12 பேர் வர்றாங்க, அதில் இயேசு யாருன்னு எங்களுக்கு சொல்லுன்னு அவங்க காட்டி கொடுப்பதற்கு ஒரு ஆள் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அவர் தன்னை ஒரு ஸ்டார் போலையோ ஒரு சூப்பர் ஸ்டார் போலையோ அவர் தன்னை ஒரு பெரிய மனிதனை போலவோ அவர் தன்னை வேறுபடுத்தி காட்டிக்கொள்ளவில்லை. எல்லாரையும் போல தான் இருந்தார். சகஜமாக எல்லாரோடும் பழகினார். அப்படி அவர்கள் சீஷர்களோடு அவர் இருந்த பொழுதும் சீஷர்கள் அவரை நம்பாததினாலும் போதுமான அளவு அவரை விசுவாசிக்காததினாலும் அவர்களாலும் பாவ வாழ்க்கையை ஜெயிக்க முடியவில்லை. 3.5 ஆண்டுகள் அவரோடு கூட இருந்த முதன்மை சீடராக இருந்த பேதுரு ஒரு வேலைக்காரிக்கு முன்னால தைரியமாய் சாட்சி சொல்ல முடியவில்லை. அவரை மறுதலித்தார், சபிக்கவும் சத்தியமும் செய்தார். பாவத்துக்கு விரோதமாய் அவர்களால் நிற்க முடியவில்லை. இயேசு மரித்தார் சிலுவையிலே. வேத வாக்கியங்களின்படி அவரை கொண்டு போய் அடக்கம் செய்தார்கள். இந்த சீஷர்கள் 3.5 ஆண்டுகள் கடவுளோடு இருந்தும் அவர்களால் பாவத்தை எதிர்த்து நிற்க முடியவில்லை. ஓடி போனார்கள். கொஞ்சம் பேர் பழைய வேலைக்கே மீன் பிடிக்க போயிட்டாங்க. பயந்து நடுங்கினார்கள். ஆண்டவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்து அவர்கள் நடுவிலே வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார். ஆண்டவருக்கு தெரியும் இவர்கள் எல்லாருடைய இன்எபிலிட்டி, இவர்களுடைய கெப்பாசிட்டி என்ன என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே ஆண்டவர் உயிர் தெழுந்த பிறகு தன் சீஷர்களை எல்லாம் அழைத்து சொன்னார், நீங்கள் எருசலேமை விட்டு எங்கும் போகாதீங்க, என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரையும் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். அவர்கள் காத்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து 40 நாள் உயிரோடு இருக்கிறவராய் தன்னை வெளிப்படுத்தி காண்பித்து விட்டு அவர் பரலோகத்துக்கு ஏறி சென்றார். அடுத்த 10 நாள்
மொத்தம் 50 நாள். 50வது நாள் ஒரு மேல் வீட்டறையிலே சீசர்கள் எல்லாம் 120 பேருக்கும் அதிகமான பேர் காத்திருந்தார்கள், ஜெபித்து கொண்டிருந்தார்கள். 50வது நாள் வந்த பொழுது ஆவியானவராக, பரிசுத்த ஆவியானவராக இயேசுவே அந்த இடத்துல பிதாவும் குமாரனும் சேர்ந்து அந்த இடத்துல இறங்கி வந்து ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தார்கள். திரித்துவ தெய்வம் பரிசுத்த ஆவியானவராய் ஒவ்வொருவருக்குள்ளும் வந்து அமர்ந்தார். ஆண்டவர் அவர்களுக்குள்ளே வந்த பொழுது பரிசுத்த ஆவியினாலே பலனடைந்தார்கள். அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் எல்லை எங்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், அவர்களுக்குள்ளே வந்தார். மலையிலே தூரத்திலே இருந்து வழி நடத்தினார். பிதாவாகிய தெய்வமாய் நம்மில் ஒருவரை போல இயேசு கிறிஸ்துவாய் நம் நடுவிலே வாழ்ந்தார். இப்பொழுது அரூபியாய் வெற்று கண்களுக்கு புலப்படாத விதத்தில் ஆவியானவராய் நமக்குள்ளே வந்து விட்டார். பரிசுத்த ஆவியானவராய் அவர் நமக்குள்ளே இருக்கிறார். உள்ளே வந்தவர் நம்முடைய உள்ளான மனிதன், ஆவி ஆத்துமா என்கிற அந்த உள்ளான மனிதனை பலப்படுத்துகிறார். பாவத்தை எதிர்த்து நிற்க, பாவத்துக்கு எதிராய் போராடுகிறதிலே ரத்தம் சிந்தப்படத்தக்க வண்ணம் நாம் எதிர்த்து நிற்கும் தைரியத்தையும் பலனையும் தருகிறார். ஒரு வேலைக்காரிக்கு முன்னால ஆண்டவரை மறுதலித்த பேதுரு, இப்பொழுது அக்கினி அவனுக்குள்ளே வந்து அமர்ந்தது. ஆவியானவர் இப்பொழுது பேதுருவுக்குள்ளே இறங்கினார். வேதம் சொல்லுகிறது, பேதுரு தைரியமாய் எழும்பி பிரசங்கித்தார். எந்த அரசாங்கத்துக்கு பயந்தார்களோ இப்போ அந்த அரசாங்கத்திற்கு துளி கூட அவர்கள் பயப்படவில்லை. ஏனென்றால் உள்ளே ஆவியானவர் வந்து விட்டார். அவர் என் உள்ளான மனிதனை அவர் பலப்படுத்துகிறார். அப்படி பலப்படுத்தும் பொழுது என் சரீரம் எனக்கு கீழ்ப்படுகிறது. சரீரம் எனக்கு கீழ்ப்படுகிறது. சாப்பிடுனா சாப்பிடும், படுனா படுக்கும். 3 மணிக்கு எழும்பணும்னா 3 மணிக்கு எந்திரிச்சிரும் இந்த சரீரம். இனி இந்த சரீர இச்சை அவனை ஆட்கொள்ளாது. உள்ளே அவனுடைய ஆவியும் ஆத்மாவுமாகிய அவனுடைய உள்ளார்ந்த மனிதனை பலப்படுத்தும்படி, வல்லமையாய் பலப்படுத்தும்படி ஆவியானவர் உள்ளே வந்து விட்டார். இன்றைக்கு இந்த ஆவியானவர் உள்ளே வருவது தான் வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட். அங்கே 9வது வசனத்தில் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் அவர் சொல்றாரு, கிறிஸ்துவின் ஆவியானவர் இல்லாதவன் கிறிஸ்தவனே அல்ல. நீ கிறிஸ்தவனா என்றால் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உன்னை நிரப்பி இருக்க வேண்டும். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை குறித்தே இன்றைக்கு பல கேள்விகள் நமக்கு வருகிறது சபையிலே. ஆவியானவர் உள்ளே வந்து விட்டால் ஆர்ப்பரிக்கிறார்கள், துள்ளி குதிக்கிறார்கள், அதை ஆவியானவர் என்று அழைக்கிறார்கள். சில சரீர உணர்ச்சிகள் அப்படி இருக்கலாம், ஆனால் அது சத்தியம் அல்ல. உள்ளே ஆவியானவர் வந்தா அதை எதை வைத்து கணக்கிடுவது? பாவத்தை வெறுக்கிற அளவு கூடியிருக்குதா? பாவத்தை சீன உதறி தள்ள முடியுதா? அல்லது ரகசியமா மொபைலில் பாவம் செய்து கொண்டிருக்கிறோமா? அதில் தெரிஞ்சிடும் நீ பெற்றிருப்பது பரிசுத்த ஆவியானவரா அல்லது சும்மா ஒரு பரவச அனுபவமா. ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே இறங்கி வரும் பொழுது அவன் கத்துகிறான், துள்ளுகிறான், அவனால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியலை, அவன் பல பாஷைகளிலே பேசுகிறான். அப்படிங்கிறதுனால இந்த அடையாளங்களை இவன் செயற்கையாக உருவாக்குறான். எல்லாரும் கைத்தட்டுங்க.
எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். மியூசிக்கு, விதவிதமான மியூசிக் இல்லாமல் இன்னைக்கு ஊழியமே இல்லை. ஏன்? ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே வந்தால் புறம்பான உடலிலே என்னென்ன பரவச அனுபவங்கள் வருமோ அந்த பரவச அனுபவத்தை செயற்கையாக ஏற்படுத்தி இது ஆவியானவர் என்று சொல்லுகிறான். அதனால தான் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிற பல பெந்தேகோஸ்தே மக்கள் பாவம் செய்கிறார்கள். பாவத்தை வெறுக்கிறதில்லை, அக்கிரமத்தை வெறுக்கிறதில்லை, அநியாயங்களை வெறுக்கிறதில்லை. நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். 8ஆம் அதிகாரம் முதல் 9 வசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் உனக்குள்ளே வரும் பொழுது அவர் உன்னை பலப்படுத்துகிறார். பாவத்திற்கு விரோதமாய் நீ எதிர்த்து நிற்கப் போகிறாய். மாத்திரமல்ல, இதுவரைக்கு நன்மை செய்ய விடாத இந்த சரீரம் இப்பொழுது உனக்கு கீழ்ப்படிய துவங்குகிறது. நீ சொல்லுனா அது செய்யுது. அது உனக்கு வேலைக்காரனாய் மாறிக்கொண்டே வருகிறது. இதுதான் ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு அனுபவம், வாழ்க்கை. ஆவியானவர் உங்களையும் என்னையும் ஆட்கொள்ளும்படிக்கு நாம் சேர்ந்து ஜெபிப்போமா? நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வம் ஆண்டவரே, இப்பொழுது என்னோடு கூட ஜெபத்தில் ஈடுபட்டிருக்கிற உம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, பாவத்தோடு போராடி கொண்டிருக்கிற, பாவத்திலே ஒரு ஜெயமெடுக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே, இந்த ஆவியானவருடைய பலன், ஆவியானுடைய வல்லமை ஆண்டவரை, பிரிந்திருக்கும் நாவுகள் போல ஆண்டவரை தோன்றின அந்த வல்லமை, அக்கினி மயமான நாவுகள் உம்முடைய பிள்ளைகள் மேலே ஆண்டவரை, எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது இறங்கி வருவதாக என்று சொல்லி நாங்கள் மன்றாடுதலோடு ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்பொழுதே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக, எங்களை நிரப்புவதாக, எங்களை உள்ளான மனிதனிலே பலப்படுத்துவீராக. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. எங்களை பாவம், மரணம் என்கிற பிரமாணங்களில் இருந்து இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எங்களை விடுதலை செய்வதாக ஆண்டவரே. இப்பொழுதே இந்த போராட்டங்களில் இருந்து எங்களுக்கு விடுதலை தருவீராக. இந்த சரீரம் இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஆவிக்கு கீழ்ப்படிவதாக. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த சரீரத்திற்கு இனி நாங்கள் இலக்காரம் காட்டாமல், அது விரும்புகிறதையெல்லாம் வாங்கி கொடுக்காமல் ஆண்டவரே, ஆவி உள்ளே இருக்கிற உள்ளான மனிதன் விரும்புகிறதை மாத்திரம் செய்ய எங்களுக்கு நல்ல உபவாச நேரங்களை தாரும், நல்ல ஜெப நேரங்களை தாரும். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே. உடைய வல்லமையினால் மூடுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேரையும் உடைய தூய ஆவியானவருடைய அருங்கொடைகளினாலே உடைய பிள்ளைகளை நிரப்பும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் முழு பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, அந்த நிறைவு உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்களை அன்பினால் நிரப்புகிறார். ரோமர் 5:5 நம்ம ஏற்கனவே வாசித்தோம். பரிசுத்த ஆவியானவர் வந்துவிட்டார், நம்மை நிரப்பிவிட்டார் என்றால் 2 காரியங்களிலே அதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஒன்று, ஏழை எளிய ஜனங்களை பார்க்கும் பொழுதும் ஆண்டவருக்கு விரோதமான மற்ற மக்கள் யாரை பார்த்தாலும் ஒரு அன்பு நமக்குள்ளே வரும். 2வது, பாவத்தை வெறுக்கிற ஒரு இருதயம் நமக்கு உண்டாகும். மறைமுகமாகவோ நேரடியாகவோ பாவத்தை நம்ம வெறுக்க ஆரம்பிப்போம். அது நமக்கு அருவருப்பாய் தோன்றும். அப்படி தோன்றுதான் பாருங்கள். தோன்றினால் நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்கள் என்று பொருள். அது இல்லாமல், இல்லை நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், நான் பரவசம் ஆகிறேன்னா அது தவறு, அது வேண்டாம். அப்போ பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்கள் அந்நிய பாஷை பேசுவார்கள்.
ஐ ஸ்பீக் இன் டங்ஸ் இன் மை ப்ரேயர். பேசுவார்கள். ஆனால் அந்நிய பாஷை பேசுவதுதான் பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொண்டதற்கான அடையாளம் என்று சொல்லுகிற சத்தியம் பைபிளில் கிடையாது, தவறு. சில அடையாளங்களை வைத்துக்கொண்டு நம்ம சத்தியத்தை ஃப்ரேம் பண்ண முடியாது. சத்தியத்திற்கு இவைகள் அடையாளமாக இருக்கலாம் ஒருவேளை. ஆனால் நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், அன்பு வருகிறதான்னு பாருங்கள். ஏழை எளிய ஜனங்களை பார்க்கும் பொழுது உள்ளம், அதாவது ஆண்டவரை அறியாத புறஜாதி மக்களை பார்க்கும் பொழுது உள்ளத்திலே ஒரு வேதனை வரும். அது வருதான்னு பாருங்கள். ரெண்டாவது, பாவத்தை கண்ட உடனே ஒரு அருவருப்பு வருதான்னு பாருங்கள். இந்த ரெண்டும் வந்தால் உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருக்கார் என்று பொருள். நீங்கள் ஜெபிக்கலாம், தொடர்ந்து சத்தியங்களை நம்ம தியானிக்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.